പക്ഷെ ഇവിടെ മറ്റേ ആള് വരും ഇപ്പൊ അത് സംഭവിക്കാം. അവരപ്പോ കൺഫ്യൂഷൻ ആവില്ലേ? இந்த சங்கிலியில் நீ செய்ததா? ஆமா மன்னா. கூறுகட்ட குங்கா பொல்லனே இதை வந்தவுடனே சொல்லப்படாதா? പൊട്ടിക്കാൻ പറ്റില്ല അപ്പോ. അന്ന് വാളും മറ്റേത് കണ്ടില്ലേ? இந்த ஜன்னல் யார் செய்தது? இதையும் நான் தான் செய்தேன் மன்னா. കോൺഫിഡന്റ്, ഒരാളെ കോൺഫിഡന്റ്. ഇത് മറ്റേ ആയുധം. மன்னா யாரது? இரவு வணக்கங்கள் மன்னா. ஓ இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன விஷயம்? ஒரு சின்ன சந்தேகம். சின்னது பெரியது என்ற பாகுபாடெல்லாம் வேண்டாம் அப்பா. அர்த்தராத்திரி ஆனாலும் மடாரண்டின் கதவை தட்டலாம். சொல் 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 சொல். இதுதான் ஏனடா எதற்காக? പണി 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 പണി. പക്ഷെ അത് കണ്ടായിരുന്നു നമുക്ക്. പക്ഷെ ആള് പോകുന്നുണ്ട്. எஸ் மிஸ்டர் கலெக்டர், இவங்க சொன்னது சரிதான். இனிமே நான் திரும்பி வரமாட்டேன் என்று புலிகேசி எழுதியுள்ளார். ஆம் கலெக்டர் அவர்களே, அசந்திருந்த கொஞ்ச நேரத்தில் ஏதேதோ நடந்துவிட்டது. கோழை பையன் ஏதோ திட்டமிட்டவன் பயந்து போய் எழுதியது தாங்கள் வழி மன்னர் மீதா? வாய் எத்தனை சொல்லுகிறேன் கலெக்டர். இழுத்து வாருங்க அவனை. இந்த தளபதி தான் எல்லாவற்றிற்குமே காரணம். சோழபுர ஆட்சியை இவன் கைப்பற்ற நினைத்தான். எனவே வஞ்சக வார்த்தைகளால் புலிகேசியை மயக்கி தன்வசப்படுத்தினான். இவர்களுடைய திட்டம் என்னை கொன்றுவிட்டு இந்த வீணாய் போன வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்றவர்களுடன் சகவாசம் வைத்துக் கொண்டு நான் ஒரு கருஞ்சிறுத்தை என்னிடமா வரைக்கும் அவர்களுடைய திட்டத்தை தவிடுபொடியாக்கி விட்டேன். சொல்லுங்கள், இவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தால் தகும்? ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட இந்த 23ஆம் புலிகேசியை காப்பாற்ற யாருமே இல்லையா? ഇവിടത്തെ ആള് നാട് കടന്നുള്ള രീതിയിലാക്കി கபாலத்தில் கட்டையை கொண்டு എഴുതി വെച്ചുണ്ട്. வீட்டுக்கு வீடு மழை நீரை சேகரிக்க வக்கில்லை. தனி ஒரு மனிதனை தீர்த்து கட்டுவதற்கு இவ்வளவு நீரை சேமிக்கிறீர்கள். ஐயோ, குளிர் தாங்க முடியவில்லையே. யாரங்கே? 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 ஒளி வந்து விட்டது. நான் தப்பிக்க வழி வந்து விட்டது. கண்ணே, அன்பு காவலா, ஓடி வா. மூச்சு திணறி பலியாக போகும் உன் அரசரை ஆபத்திலிருந்து காப்பாற்ற ஓடோடி வா, ஓடோடி வா, ஓடோடி வா. முடியாது மன்னா, நான் ராஜகுருவின் ஆள். என்ன ராஜகுருவின் ஆளா? பரவாயில்லை வீரனே, நீ எனக்கு பின்னால் நின்று விசிறியால் வீசுவவன் தானே. உன் மன்னன் பாவம் இல்லையா? போங்கள் மன்னா, ஒரு முறை சரியாக காற்று வரவில்லை என்று நீங்கள் என்னை கம்பியை பழுக்க காய்ச்சி கடவாயில் சூடு போட்டீர்கள். அப்படியா செய்தி? மறந்து விட்டேனடா என் செல்வன். வேண்டுமானால் ஒன்று செய், என் கை விலங்கை மட்டும் அறுத்து விட்டுப்பார். உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேனடா. முடியாது மன்னா. வீரனே வீரனே, ஒரு நிமிடம் நான் சொல்வதை கேள். தீபாவளி பொங்கல் வந்து விட்டால் சிறப்பு பணம் கேட்டு என் பின்னாலேயே பிச்சைக்காரன் போல அறிந்திருந்து வாங்குவாயே, அதை மறந்து விட்டாயா? அப்படியெல்லாம் பணம் கொடுத்த ஒரு மன்னன் இந்த கடும் குளிரில் கரைந்து உரைய போகிறேனடா. இதுதான் ஒரு கண்ணியமான வீரனுக்கு அழகா? நாளைய சரித்திரம் உன்னை காரி துப்பாது. இதோ வருகிறேன் மன்னா. சபாஸ் புலிகேசி, பேசியை ஜெயித்து விட்டாயடா. புத்தியை தீட்டி ராஜதந்திரங்களை கரைத்து குடித்திருக்கிறாயா? இதை யாரா திறந்து விட்டது? நான் தான் மன்னா. நீயா? வெந்நீரை திறந்து விட்டேன். இனி வெதுவது என்று இருக்கும். சண்டா, ராதகா, காமுண்டகா. വെള്ളം നിറഞ്ഞോണ്ടിരിക്കുകയാണ്. ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. രാജതന്ത്രം பயிற்சி வேண்டுமோ? நன்றி துறை, எல்லாம் தங்கள் சித்தம். പക്ഷെ ഇവിടെ മറ്റേ ആള് വരും ഇപ്പൊ അത് സംഭവിക്കാം. അവരപ്പോ കൺഫ്യൂഷൻ ആവില്ലേ? புலிகேசி ஓடி போயிட்டான்னு சொன்னீங்க.
இவன் எப்படியா தப்பித்தான்? யாருக்கு யார் தண்டனை வழங்குவது? புல்கேசி, உன் ஆட்சி கொஞ்சம் கூட திருப்தியா இல்லை. என்ன அதிருப்தி கண்டாய்? கேவலமான உன் ஆட்சியை எதிர்த்து உன்னை அடிக்க நாட்டிலே ஒரு புரட்சி படை தயாராகி உள்ளது. மாமன்காரனை புரட்சிப்படை உருவாகி இருப்பது உண்மைதான். என்னை பொம்மை போல் வைத்து ஆட்சி செய்யும் உன்னைத்தான் அவர்கள் முதலில் புலகேசி, நிறுத்து. நீயே சொல்லிவிட்டாய் புரட்சி படை இருக்குதுன்னு. அது போதும், உன் ஆட்சியை கலைக்க. நிறுத்தடா பஞ்சம் பிழைக்க வந்த பரதேசி. இது என்னுடைய அரண்மனை. காலம் கடந்து விட்டது புலிகேசி. வீரர்களே, வாருங்கள், வாருங்கள் வீரர்களே. ஆர்கவர்த்து நிக்கானு. ஐயோ, கொதிக்கும் தண்ணீர் இடுப்பை தாண்டி ஏறிக்கொண்டிருக்கிறது. நான் தப்பிப்பதற்கு வேறு வழியே இல்லையா? யாரை ரசிக்கும்? கொள்ளன், என் குலவிளக்கே, நீ எப்போது வந்தாய்? நான் இங்கே வந்தேன். என்னை ஆயுத ஊழலுக்காக அலேக்காக அப்படியே தூக்கி வந்து கட்டி வைத்து வாயிலேயே மிதிக்கிறார்கள். பார்த்த உடனே நீ ஒருவனாவது வந்து என்னை காப்பாற்றுவாய் என்று நினைத்தேனே. என் தலையெழுத்து இதுதானா? என் நிலைமையை பாரா. பார்த்தேன் மன்னா, பார்த்தேன். அது மட்டும் இல்லை மன்னா, நான் செய்த சங்கிலிகளாலேயே உங்களை கட்டி வைத்து உங்கள் உயிரை சூறையாட போகிறார்களே, அதை நினைத்தால் தான் வருத்தமாக இருக்கிறது. இந்த சங்கிலியில் நீ செய்ததா? ஆமா மன்னா. கூறுகட்ட குங்கா கொள்ளனே, இதை வந்தவுடனே சொல்லக்கூடாதா? പൊട്ടിക്കാൻ പറ്റില്ല അപ്പോ? അന്ന് വാളും മറ്റേത് കണ്ടില്ലേ? இந்த ஜன்னல் யார் செய்தது? இதையும் நான் தான் செய்தேன் மன்னா. ഈസിയായിരിക്കും കുറച്ചും കൂടി. അന്ന് പെട്ടെന്ന് என்னதான் வீரவசனம் பேசினாலும் உன் தண்டனை குறையாது. பிரச்சனை முற்றி விட்டதே. பயப்படாதே, அண்ணன் புலிகேசி இருக்கின்றேன், வந்து விடுகிறேன். അവിടെ വിചാരിക്കുന്ന അവിടെ പ്രശ്നമാണ്. മാറ്റിയാ? நமக்காகவே குதிரை தயாராக இருக்கின்றது. பல பேர் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்றால் குதித்துத்தான் ஆக வேண்டும். பயந்தது போலும் பாய்ந்து விட புலிகேசி. ഓ, മറ്റേ ആളെ കുറച്ച് ധൈര്യം വെക്കുന്നു. അയ്യോ, ഇതിപ്പോ ഉഗ്രബുദ്ധനെ പോലെ വരാൻ വേണ്ടി നോക്കാണ്. വേഷം മാറി. துரை, ஒரு நிமிடம். வெளியே புரட்சிப்படை வந்துவிட்டது. அவர்களையே அழைத்து பேச வைக்கலாம். புலிகேசியை பற்றி புட்டு புட்டு வைப்பார்கள். அதன் பின் இந்த இருவர் சாவில் ஓர வஞ்சனை இல்லை. உண்மையான புரட்சிப்படம் വന്നിട്ടുണ്ട്. മറ്റപ്പടം പക്ഷെ മുന്നില് ഉണ്ടാകാ നോക്കി കേസില്ലത് അല്ലേ? வாருங்கள், நடந்ததை விளக்கமாக எட்வர்ட் துரையிடம் எடுத்துச் சொல்லுங்கள். 2 பேர் மட்டும் மேலே வாங்க. അവിടെ പോയി. உன் பேர் என்ன? என் பேரு உக்கிரபுத்தன். சொல்லு, இந்த அரசு என்னென்ன செஞ்சான்? என்னென்னமா செஞ்சிருக்காரு. பத்தி கவலைப்படல இல்ல? மக்களாவது கவலையாவது. பொறுப்பில்லாத அரசன். அந்த பொருட்களே தான் கண்டாரா? அந்த புறம் தான் அவருக்கு எல்லாமே. அது மட்டுமா, மக்களை நன்றாக மாட்டி வதக்கி வறுத்தெடுத்தவன். அதாவது கொடுங்கோல் ஆட்சி புரிந்த மகா கொடியவன் என்கிறாய். கக்க போ மன்னா, அம்மன்னர். புலிகேசி. கோடு கக்க. துரை, இவன் புலிகேசின் சகோதரன். இவர்கள் இரட்டையர்கள். ஆபத்து. எங்கிருந்தாய்? எப்படி ஒன்று சேர்ந்தீர்கள்? எல்லோரும் மரியாதையாக துப்பாக்கி கீழே போடுங்க. இல்லை என்றால் உங்கள் எட்வர்ட் தலையில்லாத முண்டக்கற்கள் ஆகி விடுவான். ഓ, അവിടെ റിയാക്ട് ചെയ്ത് കറക്റ്റ് ആയിട്ട് ഓൺ ദ സ്പോട്ട്. யார் மண்ணில் வந்து யாரை யார் கொள்வது? மடையர்களே, உயிர் பிச்சை தருகிறோம், ஓடிவிடு. போய் உழைத்து சாப்பிடு, பிச்சை எடுக்காதே போ. രക്ഷപ്പെടാൻ വേണമെങ്കിൽ പോയിക്കോ. பெரியவர் முதல் சிறியவர் வரை எல்லோரும் வாழ் பிடிப்போம். ஆணையிடுங்கள் மன்னா. நாங்கள் போருக்கு எப்போதும் தயார். தாக்கு பிடிக்க நீங்கள் தயாரா என்றும் தலைமையிடம் கேட்டு சொல். You know, I am 18th Edward. So what? We are 23rd புலிகேசி. ஓ, புலிகேசி, முடிவா என்னதான் சொல்றேன்? தம்பி, ஒரு நிமிடம். போ, கரை
கரடியே காரி முழுந்த எங்கள் புலிகேசி மன்னர் உன் முகத்தில் காரி துப்பினார் என்று வெளியில் போய் சொல் போ. கரடி சமாச்சாரத்தை இவரிடம் ஏனையா சொல்கிறாய்? போடா, எல்லோரும் வெளியேறுங்கள். என் மண்ணில் ஒரு வெள்ளையன் கூட நிற்கக்கூடாது. வெளியேறுங்கள், போங்கடா. നാഗെടുത്ത് വിട്ട് രാജഗിരി എന്താവോ അറിയില്ല. രാജഗിരിയോട് മടങ്ങി ജീവൻ മടങ്ങി പോയിക്കോന്നാ പറഞ്ഞത്. അവര് പോവാണ്. தளபதி சொல்லுங்க, ராஜகுரு எங்கே? അവിടെ പോയി. ஆமாம், காணவில்லையே. எங்காவது ஓடி ஒளிந்திருப்பார். தனிமரமாகி விட்டார் அல்லவா? சரி தம்பி, முதலில் அம்மாவை போய் பார்ப்போம். வா வா. അമ്മേ வாப்பா வா. அம்மா, வாருங்கள் என் அன்பு செல்வங்களே, என் அருகில் வாருங்கள் என் இளைய மகனே. இல்லையம்மா, இல்லை. நான் புலிகேசி, அவன்தான் தம்பி. അവർക്ക് എന്നെ മാറിപ്പോന്ന്. அம்மா, நான் தானம்மா உங்கள் மகன் உக்கிரபுத்தன். அழாதே என் அன்பு மகனே, அழாதே. அழாதீர்கள் அம்மா, தம்பிதான் வந்து விட்டானே. மகனே புலிகேசி, அம்மா, உனது சிறப்பே அந்த மீசை தானேடா. அது எங்கே போயிற்று? அது ஒரு பெரிய கதையிலும் கதையம்மா. விதியின் சரியால் நமக்கு வேண்டியவர்களை மீசையை சுத்தமாக வளைத்திருத்து விட்டார். அதற்காக நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். மாற்று மீசை வைத்திருக்கிறேன், போய் சற்றென்று ஒட்டி கொண்டு வருகிறேன். മീശയാണ് ഭംഗിയത്. ஏய், புலிகேசி, വന്നാ எல்லோரும் ஒன்று சேர்ந்து விட்டீர்களோ? എന്നാലും ഉണ്ടാവില്ല ഒരു കോൺഫ്ലിക്ട് എൻഡില്. இந்த நாடு என்னுடையது, இதன் மக்கள் என் அடிமைகள். ഓ അങ്ങനെയാണ്. அரசை இயக்குகின்ற அச்சாணி நான். என் கனவுகளுக்கு தொல்லையாக இருப்பவர்களை நான் உயிரோடு விட்டு வைக்க மாட்டேன். രണ്ടുപേരുടെ ഇത് കണ്ടോ, ഒരാളുടെ സ്റ്റൈല് കോൺഫിഡന്റ്, ഒരാളെ കോൺഫിഡന്റ്. ഇത് മറ്റേ ആയുധം, അവിടത്തെ വാള് മറ്റേതായിരിക്കും അല്ലേ? ആ ബാക്ക്ഗ്രൗണ്ട് സ്കോർ கத்தியை ஒட்டி கொண்டு வருகிறேன். കത്തി ഒട്ടിക്കൊണ്ട്. അതാണ് പുലികേസിയുടെ ഫണ്ട്. കാരണം ഇവര് തമ്മിലൊരു ഫൈറ്റ് വേണ്ടേ, കാരണം രാജഗിരി ഇത്രയും വില്ലനാക്കി വെച്ചിട്ട് രാജഗുരാണ് പഠിപ്പിക്കായിരുന്നു. അപ്പൊ കളിപ്പാട്ടം മേടിച്ചെടുത്തു പഠിക്കേണ്ട സമയത്ത്. உக்கரபத்தா, எழுந்திரு எழுந்திரு. മറ്റേ ഫോട്ടോ അല്ലേ? അതിന് ഭയങ്കര അത്യാവശ്യം കാണിച്ചിട്ടുണ്ട് മറ്റേ അവരുടെ ഫൈറ്റ്. ഫൈറ്റ് കാണിച്ചു. കാരണം വെച്ചാല് ആ ഒരു നമ്മള് പറയാം നന്നായിട്ടുണ്ടെങ്കിൽ ആ എല്ലാം ചെയ്യാൻ നോക്കുന്നുണ്ട്, ആക്ഷൻ ആയാലും ഇമോഷൻ ആയാലും എല്ലാം. ഓ അവിടെ രക്ഷിച്ചറിയ போய்த்தல. അവിടുന്ന് അതൊക്കെ എടുത്തിട്ട് വന്ന അതിന്റെ ഇടയില്. ഓരോന്നും എന്ത് മേടിച്ചിട്ട് 13 തമ്മിൽ അവിടെ യുദ്ധം ചെയ്ത് നടക്കുന്ന വിളിച്ചോണ്ടിരിക്കുന്നത് രക്ഷിക്കാൻ വന്നു. തല അത്
രണ്ടുപേരും മിക്സ് വെച്ച് കൺഫ്യൂഷൻ ആവും ഇപ്പൊ. അത് പുലികേസിയാണ്. മനസ്സിലായി. കാരണം അമ്പിട്ടതല്ലേ എങ്ങനെ ആ റെഫറൻസ് കാണിച്ചല്ലേ മുന്നത്തെ സീനില്. കാരണം ടാർഗറ്റ് പുലിക്കേസിനെയാണ്. കാരണം ഓൾറെഡി രാജപദവിയിൽ ഉള്ളത് പുലികേസി അല്ലേ. மகனே இவனை கொல்ல வேண்டாம். பின் இவனுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? சங்கிலி மாயா, நம் இருவருக்கும் ஒரே ரத்தம் தானேடா. பின் எங்கிருந்து வந்ததடா உனக்கு மட்டும் இந்த கயமையும் வெறியும்? இத்தனை காலமாக நீ எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் செய்த எல்லா கொடுமைகளையும் மீறி நீ நல்வழிக்கு வரமாட்டாயா என்று தானேடா நான் எப்போதும் ஏங்கினேன். தம்பி, உன் செயல் இந்த மண்ணிற்கான துரோகம் இல்லையா? அநியாயம் இல்லையா? நம் பரம்பரையின் மானத்திற்கே களங்கம் இல்லையா? எங்களின் மரணம் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் தந்து விடுமா? சொல்லடா தம்பி, சொல். ராஜமாதாவாக அல்ல, உன் சகோதரியாக கேட்கிறேன். சொல்லடா, சொல். சொல்லடா தம்பி. മറ്റേതല്ലേ കൊന്നു കഴിഞ്ഞാല് വ്യത്യാസമില്ല, അതല്ലേ പറഞ്ഞു. അവസാനം ഇതാക്കി. നന്നായിട്ട് ജീവിച്ചാ നന്നായിട്ട് ജീവിച്ചൂടെ. രണ്ടുപേരും എല്ലാരും വന്നല്ലേ, എല്ലാരും സെറ്റായി. பொதுமக்களே நில்லுங்கள். அதற்குள் என்ன அவசரம்? குடும்ப சகிதமாக மகிழ்ச்சி பொங்க ஒரு கல்யாணம் நடந்தாலே எல்லாம் முடிந்து விட்டதாக நினைத்து கிளம்பி விடுவது. முதலில் இந்த எண்ணத்தை மாற்றுங்கள். அவரவர் இடத்துக்கு வாருங்கள். இனிமேல் தான் முக்கியமான நிகழ்ச்சி இருக்கிறது. என் அருமை மக்களே, எப்படியோ எக்கு தப்பாக மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டிருந்த என் அறிவு கண்கள் என் அன்பு தம்பி உக்கிரமத்தன் மூலமாக திறந்து விட்டது. என்னை நம்பி இருக்கும் இந்த நாட்டை அன்பினோடு ஆட்சி செய்ய புதிதாக பிறப்பிக்கிறேன் 10 கட்டளைகள். கட்டளைகள் 1, துள்ளி திரியும் எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி அறிவு, வயதுக்கு வந்தவர்களுக்கு கல்வி அறிவும் பாடமாக இருப்பது சிறப்பு. சோறு போடும், அசுத்தம் சேறு போடும், வீதியோரம் எச்சு துப்பி சிறுநீர் கழிக்கும் மடையர்கள் மண்டையில் இது ஏற வேண்டும். மரத்தை வெட்டுவதும் மனிதனை வெட்டுவதும் ஒன்று. இதை மதிக்காத தடியர்கள் பாதாள சிறையில் கிடப்பதே நன்று. முதியவர்களை தெருவில் விடுவதும் குழந்தைகளை கருவில் கொள்வதும் நம் அரசுக்கு புறம்பு. அவர்களுக்காகவே காத்திருக்கிறது பிரம்பு. எல்லாம் நல்ல காரியங்கள். அர்த்த நாரீஸ்வரர் என்று வியாக்கியானமாக அள்ளி போட்டால் மட்டும் போதாது. எனவே பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு. தாய்மொழியை மதிக்காத தரித்திரங்கள் பேய் மொழியில் எழுதிடுவார் சரித்திரங்கள். எனவே தாய்மொழியை பேச எழுத தெரியாதவர்களுக்கு கண்டிப்பாக குடும்ப அட்டைகள் வழங்கப்பட மாட்டார். ஜாதி 2 வேறில்லை. ஒன்று மேல் ஜாதி, ஒன்று கீழ் ஜாதி, ஒன்று ஆண் ஜாதி, ஒன்று பெண் ஜாதி. கொலை கொள்ளை இவைகளில் ஈடுபடும் அன்பர்களுக்கு 2 கை 2 கால் மற்றும் இருக்கும் ஒரே ஒரு தலையும் கொய்யப்படும். அரசாங்கம் திடமாக உயிர் வாழ நம் வரி பணம் தான் அதற்கு சாப்பாடு. சிலர் நரி போல் வரி கட்டாமல் ஏய்ப்பது அவரவர் முகத்தில் கரியை பூசிக்கொள்வதற்கு சமமாகும். பஞ்சத்தை விட கொடுமையானது லஞ்சம். லஞ்சம் வாங்கும் லகர பாண்டிகள் பிடிபட்டால் அவர்கள் நடு நெற்றியில் பிச்சைக்கார கபோதி என்று எழுதி அரசாங்கம் இந்த 10 கட்டளைகளை நாம் பின்பற்றினால் நம் நாடு செழிக்கும், வளம் கொளிக்கும். வெள்ளையனை போன்ற எதிரிகளை நினைத்து நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. நம் முன்னோர்களான மாவீரன் அலெக்சாண்டர், சாம்ராட் அசோகர், மெல் கிப்சன் இவர்களின் வீரம் நம்மை வழிநடத்தி செல்லும். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். എല്ലാവരോടും പറഞ്ഞ പോലെ സന്തോഷமாக വീട്ടിലേക്ക് ചെല്ലുക. ഹാപ്പി എൻഡിങ് അല്ലെ? അതുപോലെ രാജഗുരുവിനെ അവസാനം വെറുപ്പിച്ചില്ല. ഇല്ല. കാരണം കൊന്നു കഴിഞ്ഞാൽ അത് എഗെയിൻ ഇതാവില്ലേ? 6 സംഭവമായിരിക്കും ചിലപ്പോൾ പറയാൻ വേണ്ടി പോയത്.
പ്രത്യേകിച്ച് എന്താ പറയാ ആ ഒരു അവസാനത്തെ ഒരു 30 മിനിറ്റില് ഭയങ്കര പെർഫോമൻസ് ആയിരുന്നു കേട്ടോ. നമ്മള് അതിന് മുന്നേ വെച്ചാൽ ആ ഒരു കോമഡിയും സംഭവങ്ങളൊക്കെ ആണെങ്കിലും അവസാനം ആ ഒരു കോമഡി എലമെന്റ് ഉണ്ട്. പക്ഷെ എന്നാലും നല്ല പെർഫോമൻസ്, പ്രത്യേകിച്ച് ആ ഒരു ഫൈറ്റ് സീനൊക്കെ അല്ലേ. അതിപ്പോ ഇനി എത്ര ഡ്യൂപ്പാണ് എത്ര സംഭവമൊക്കെ ആണെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിലും ഭയങ്കര പെർഫെക്ഷനോടെ ചെയ്യും. അധികം ബോറായില്ല. അതും ആ നീളമുള്ള ഫൈറ്റ് ആണെങ്കിലും ഫൈറ്റിന്റെ ഇടയിൽ ആ ഒരു കോമഡി വരുന്ന സമയത്ത് ഫൈറ്റ് അധികം ബോറടിപ്പിക്കാണ്ട് കൊണ്ടുപോകുന്നുണ്ട്. പിന്നെ അതുകൂടാണ്ട് അതിന് മുന്നിലുള്ള പെർഫോമൻസ്, ഡയലോഗ് ഡെലിവറി അല്ലെ, മറ്റേ ഉഗ്രബുദ്ധനാടെ ഡയലോഗ് ഡെലിവറി ചെയ്യുന്നുണ്ട്. അതുകൂടാണ്ട് ഈ പുലികേസിന്റെ ഡയലോഗ്സ് ഉണ്ട്. ഇമോഷൻ സീൻ വരുമ്പോ നല്ല രസം ചെയ്യുന്നുണ്ട്. അതായത് മൊത്തത്തില് ഇമോഷൻ സീനൊക്കെ പിന്നെ നമ്മൾക്ക് ആ ഒരു പുലികേസി എന്ന് പറയുന്ന ആ ഒരു ക്യാരക്ടറിനോട് ഒരു ചെറിയൊരു ഇതുണ്ടായി, എന്തുകൊണ്ട് ഇങ്ങനെയായി ആ ഒരു രാജാവ്, അത്രയൊക്കെ കോമഡി ആണെങ്കിലും. പക്ഷെ അതിന്റെ ഒരു ജസ്റ്റിഫിക്കേഷനും തന്നു. കാരണം അത് ചെറുപ്പത്തിലെ തന്നെ എന്താ പറയാ പുള്ളിക്കാരൻ ട്രൈ ചെയ്തു മറ്റേ സംഭവങ്ങളൊക്കെ പഠിക്കാനായിട്ട്. പക്ഷെ അപ്പൊ തന്നെ മറ്റേ കിൽക്കട്ട കൊടുത്തു. ആ സംഭവങ്ങളൊക്കെ അപ്പൊ നമുക്ക് റിലേറ്റ് ചെയ്യാൻ പറ്റും. ഈ മെയിൻ വില്ലൻ എന്ന് പറയുന്നത് ഈ രാജഗുരു തന്നെയാണെന്നുള്ളത്. പക്ഷെ അതറിയില്ലേ, കുടുംബക്കാരൻ, അത് അമ്മയുടെ സ്വന്തം അനിയനാണ്. അതാ സംഭവം. ആ ഒരു സംഭവം ഉള്ളതുകൊണ്ടായിരിക്കണം ചിലപ്പോൾ അവസാനം എന്തായാലും ഒരു അവസരം കൂടി, നമ്മൾ പറയില്ലേ, പ്രായശ്ചിത്തം ചെയ്യാനുള്ള ഒരു അവസരം കൂടി കൊടുക്കാന്നുള്ള രീതിയിലായിരിക്കും അവർ കൊടുത്തിട്ടുണ്ടാവും. അവിടെ അവർ ആ കൈ പിടിച്ചോടുകൂടി അവിടെ തീർന്നു, പകയും സംഭവങ്ങളൊക്കെ തീർന്നു. അവർ സന്തോഷമായിട്ടുള്ള എൻഡിങ്ങിനാണ് അവസാനം കൊടുത്തത്. പിന്നെ എനിക്ക് ഏറ്റവും ഇഷ്ടപ്പെട്ട കോമഡി എന്തായിരുന്നില്ല, മറ്റേ സംഭവം ആയിരുന്നു. അതായത് ആ ഒരു തടവ് കടന്ന് മറ്റേ നമ്മളെ കൊല്ലം വരുന്നില്ല, അത് പൊടിയായിരുന്നു. കാരണം വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ അവിടെ എന്താ വെച്ചാൽ മറ്റേ ആ ഒരു നമ്മളെ ക്ലീശ് ചെറുതായിട്ടൊന്ന് പൊളിച്ചു. കാരണം ഓൾറെഡി ഒരു സ്ഥലത്ത് പറഞ്ഞിട്ടുണ്ട് പുള്ളിക്കാരൻ ഉണ്ടാക്കുന്ന സംഭവങ്ങളൊക്കെ അത്ര പറയാ ചീപ്പ് സാധനങ്ങളാണുള്ളത്. അപ്പൊ ഇവിടെ ഇങ്ങനെ കെട്ടി നിൽക്കുന്ന സമയത്താണെങ്കിലും പുള്ളിക്കാരൻ ഉണ്ടാക്കിയെന്ന് പറഞ്ഞപ്പോഴേക്കും ഭയങ്കര കോൺഫിഡൻസ് ആയി. അതല്ല മറ്റേ സാധനം പുള്ളിക്കാരൻ ഉണ്ടാക്കിയത് ഈസി ആയിട്ട് ആൾക്കാർ കാണുമ്പോ അങ്ങനെ വിചാരിക്കില്ലേ, ട്രൈ അടിച്ച് നോക്കൂലല്ലോ, ഇത് ഭയങ്കര സ്ട്രോങ് ആണെന്ന് വിചാരിച്ചിട്ട്. അത് നല്ല രസമുണ്ടായിരുന്നു കാണിച്ചത്. പിന്നെ അത് മാത്രമല്ല തിരക്കഥയിൽ ഉള്ള സംഭവം, അതെ രക്തത്തിന്റെ തിരക്കഥയാണ് ഉണ്ടായ. അതായത് ബ്ലഡ് റിലേഷൻ സംഭവമാണല്ലോ പറയുന്നത്. അപ്പൊ എന്തായാലും അവസാനം എന്തായാലും ഒന്നിക്കൊന്നും അറിയായിരുന്നു തിരക്കഥയിൽ അങ്ങനെ വരുള്ളൂ. ആ സംഭവം നല്ല രസമുണ്ടായിരുന്നു. പ്രത്യേകിച്ച് എനിക്കോട് ഇതിന്റെ അവസാനത്തെ 30 മിനിറ്റ്സ് എനിക്ക് അതാണ് ഈ ഒരു മൂവിയുടെ വലിയൊരു സക്സസ് എന്ന് പറയുന്നത്. അതായത് സ്റ്റാർട്ടിങ് തൊട്ടിട്ട് ഇവൻ ഫസ്റ്റ് ഹാഫ് ഒക്കെ നോർമൽ ആയിട്ട് ഇങ്ങനെ പോവാണ്, പക്ഷെ നല്ല കോമഡീസ് ഉണ്ട് കേട്ടോ. പ്രത്യേകിച്ച് പുലിക്കേസിയുടെ കോമഡി ഒരു രക്ഷയില്ല. ബോഡി ലാംഗ്വേജ്, വടിവേലു സാർ നമുക്കറിയാം, ബോഡി ലാംഗ്വേജ് വെച്ചിട്ട് നമ്മൾ ചിരിപ്പിക്കുന്നതാണ്. അതിനകത്ത് വലിയ ഡയലോഗിന് വലിയ പ്രസക്തി ഇല്ല. ഡയലോഗ് എന്ന് പറഞ്ഞാൽ സെക്കൻഡറി ആയിട്ട് വരെ. പക്ഷെ ബോഡി ലാംഗ്വേജ് വെച്ചിട്ട് ഇവൻ ഭാഷ മനസ്സിലാത്ത ആളുകൾ വരെയും അദ്ദേഹത്തെ കണ്ടിട്ടുണ്ടെങ്കിൽ ചിരിച്ചു പോകും. അതായത് കോമഡി ഡയലോഗിന്റെ ആവശ്യമില്ല. കൗണ്ടർ പറയുന്നതിന് മുന്നേ തന്നെ ആളെ കാണുമ്പോൾ നമുക്ക് ചിരി വരും. കാരണം ആൾ എന്തെങ്കിലുമൊക്കെ കാണിക്കുന്നുണ്ടോ, പ്രത്യേകിച്ച് വരെ കരടി കാർക്കി തുപ്പിയ സംഭവങ്ങളൊക്കെ. അപ്പൊ നമ്മള് ഏകദേശം എനിക്ക് ഒരു പൊളിറ്റിക്കൽ പരമായിട്ടുള്ള കുറെ സംഭവങ്ങൾ ഇതിനകത്ത് പറഞ്ഞ് നമുക്ക് തന്നിട്ടുണ്ട് ഇൻഡയറക്റ്റ് ആയിട്ട്. അതായത് അക്കാലഘട്ടത്തിലുള്ള രാജാക്കന്മാർ എങ്ങനെയായിരുന്നു, ഇങ്ങനെയൊക്കെ ആയിരുന്നിട്ടുണ്ടാവുമോ, അല്ലെങ്കിൽ ഇല്ലേ, അതൊക്കെ ശരിക്കും എന്തുകൊണ്ട് ബ്രിട്ടീഷുകാരിവിടെ വന്നു, എന്താ എല്ലാ സംഭവങ്ങളും പിടിച്ചടക്കി, അതൊക്കെയാണ് മെയിൻ ആയിട്ട് പറയുന്നത്. നമ്മുടെ ഭാഗത്ത് ഭയങ്കരമായിട്ടുള്ളൊരു ഇതുണ്ടായിരുന്നു. അവർക്ക് നമ്മുടെ പദം ഉണ്ടായിരുന്നു, സ്ട്രോങ് ആയിരുന്നില്ല സംഭവങ്ങളൊക്കെ ഭയങ്കര. അപ്പൊ അവർക്ക് എന്ന് വെച്ചാൽ അവരുടെ ഒരു ഇച്ചിരി ബുദ്ധി ഉപയോഗിച്ചിട്ട് അവർക്ക് എല്ലാ സംഭവങ്ങളും പറ്റി. പക്ഷെ നമുക്ക് എന്താണ് ആ ഒരു സ്ട്രോങ് കുറവും സംഭവങ്ങളൊക്കെയാണ് പ്രശ്നമായത്. അതൊക്കെ ഇതിനകത്ത് ഭയങ്കര കുറെ സ്ഥലത്ത്. പിന്നെ കുറെ കോഡ് വേർഡ്സ് ഒക്കെ ഉപയോഗിക്കുന്നില്ലേ, പോപ്പോ എന്നൊക്കെ പറഞ്ഞ കുറെ കോഡ്. അത് ആരൊക്കെയോ പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു, എന്തോ പെപ്സിയോ അങ്ങനെ എന്തൊക്കെയോ ഓരോ സാധനത്തിന് ഓരോ ഇതാണ് പേര് പറഞ്ഞിട്ടുണ്ടെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു. അത് ആ സമയം നമുക്ക് മനസ്സിലായില്ല കോഡ് സംഭവം. പിന്നെ പറഞ്ഞപ്പോഴാണ് കമന്റ് ഇട്ടപ്പോഴാണ് മനസ്സിലായത്. അപ്പൊ എന്തായാലും സക്സസ്ഫുള്ളി നമ്മള് കംപ്ലീറ്റ് ചെയ്തിരിക്കുകയാണ് 23-ാം പുലിക്കേസി. ഒരക്ഷയിൽ ഇത് എനിക്ക് തോന്നുന്നു ഇതിന്റെ സെക്കൻഡ് പാർട്ടൊക്കെ ഉണ്ടാക്കാനായിട്ട് പ്ലാൻ ഉണ്ടായിരുന്നു. പക്ഷെ എന്തോ കാരണം കൊണ്ടൊക്കെ അത് മുടങ്ങിപ്പോയതാണ്. എന്തോ അറിയില്ല, അഭിപ്രായ വ്യത്യാസമാവാം. പക്ഷെ എനിക്ക് തോന്നുന്നു ഇപ്പോഴത്തെ കാലത്ത് ഈ ഒരു മൂവി വന്നിട്ടുണ്ടെന്നുണ്ടെങ്കിൽ അത് കുറച്ചും കൂടിയും ഡിഫറെന്റ് ആയിരിക്കും. പക്ഷെ കുറച്ചും കൂടി ആ ഒരു വിഎഫ്എക്സ് സാധനങ്ങൾ എല്ലാം കൂടി യൂസ് ചെയ്ത് കഴിഞ്ഞാൽ ആ കാലഘട്ടത്തില് പ്രത്യേകിച്ച് വിഎഫ്എക്സ് ഒന്നും ഉപയോഗിച്ചിട്ടില്ല. ഇവൻ കരടിയുടെ പാട്ട് വന്നപ്പോഴും വലിയ ബോർ തോന്നിയില്ല. കോമഡി വരുന്നുണ്ട്. കോമഡിയിലോട്ട് നമ്മൾ അട്രാക്ട് ആവുന്ന സമയത്ത് ബാക്കിയൊന്നും നമ്മൾ ശ്രദ്ധിക്കില്ല. ആ ഒരു സംഭവം നന്നായിട്ട് തന്നെ, അതായത് കുറെ സ്ഥലത്ത് അങ്ങനെ തന്നെ നമുക്ക് തോന്നിയേക്കണം. കാരണം എല്ലാം സെറ്റും സംഭവങ്ങളൊക്കെ ഏകദേശം നമുക്ക് ഫീൽ ചെയ്യുന്നുണ്ട് ആ ഒരു സംഭവം തന്നെയാണെന്നുള്ളത്. പക്ഷെ അതിന്റെ ആ ഒരു കോമഡി പാർട്ട് നമ്മൾ വല്ലാണ്ട് പോകുന്നോണ്ടില്ലേ, നമുക്ക് അതൊന്നും ഓർക്കൂല. പക്ഷെ എന്തായാലും മൂവി കഴിയുമ്പോഴാണെങ്കിലും നമ്മൾ ഓർത്തിരിക്കുന്ന പുലിക്കേസി എന്ന് പറയുന്ന ആ ക്യാരക്ടറിനെ കേട്ടോ, അല്ലെ, ആ ഒരു ഔട്ട് ആൻഡ് ഔട്ട് ഒരു രക്ഷയില്ലാത്ത ക്യാരക്ടർ. അപ്പൊ എന്തായാലും വെയിറ്റിംഗ് ഫോർ നെക്സ്റ്റ് ഞങ്ങൾ എന്താ ചെയ്യുന്നത് എന്നുള്ളത് നമ്മൾ ഷോർട്ട്ലി ഒരു കമ്മ്യൂണിറ്റി പോസ്റ്റ് ആയിട്ട് വരുന്നതാണ്. അപ്പൊ അത്രയേ ഉള്ളൂ.